வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். அடுத்து நான் எழுதின ஒரு திகில் கதையோட உங்களை சந்திக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அன்றொரு நாள் நள்ளிரவு ஒன்றை நெருங்கி கொண்டிருந்தது. இருட்டு அந்த பொட்டல் பிராந்தியத்தை எங்கும் ஆக்கிரமித்திருக்கு. சற்று தள்ளி இருந்த கள்ளிக்காட்டுக்குள் மூச்சிறைத்தபடி அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். சற்று முன் பெய்திருந்த மழையில் மண் பாதை சேரும் சகதியுமாக மாறியிருந்தது. தனது நீல நிற புடவையை உயர்த்தி பிடித்தபடியே ஓடிக்கொண்டிருந்த அவள் மீது ஏதுவோ திடீரென மேலே விழுந்து அமுக்கியது. வீல் என்று அவளது ஒற்றை அலறல் ஈர மண்ணோடு மண்ணாக அமுங்கி போனது. இன்று அதே நள்ளிரவு 1 மணி. பெங்களூர் டு சேலம் சாலையில் சென்று கொண்டிருந்தது அந்த மஞ்சள் வெள்ளை பெயிண்ட் அடித்த கால் டாக்ஸி. ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி அதன் பெயர். காரை மிதமான வேகத்தில் ஓட்டிக்கொண்டிருந்தான் விக்னேஷ். 28 வயது, வட்டமுகம், லேசான மாநிறம், வெள்ளை ஷர்ட் பேண்ட் அணிந்திருந்தான். கண்கள் சாலையின் மீது கவனமாயிருந்தாலும் அவனுடைய உதடு இரவு எஃப்எம்மில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த ஒரு 90களின் தமிழ் மெலடியோடு இணைந்து முணுமுணுத்து கொண்டிருந்தது. ஒரு நேயரின் விருப்ப பாடலாக ஒலித்து கொண்டிருந்த அந்த பாடலை கேட்டதும் அவனுக்கு தன் மாமா மகள் ரஞ்சனியின் நினைவு வந்தது. அவளை நினைத்த மாத்திரத்தில் கண்களும் முகமும் ஒரு சேர மலர்ந்து விகசித்தது விக்னேஷுக்கு. சிறுவயதிலிருந்தே இவனுக்கு அவள், அவளுக்கு இவன் என பெரியவர்கள் முடிவு செய்திருந்தனர். பெரியவர்கள் என்றால் வேறு யாருமல்ல, விக்னேஷின் அம்மா லக்ஷ்மியும் அம்மாவுடைய அண்ணனும் ரஞ்சனியின் தந்தையுமான பரமேஸ்வரனும் தான். தங்கை லக்ஷ்மி மேல் ஏக பிரியம் அண்ணன் பரமேஸ்வரனுக்கு சிறுவயதிலிருந்தே. தாய் தந்தையரை இழந்து அனாதைகளாய் இருவரும் நின்ற காலத்தில் தன்னை விட 10 வயது குறைவாயிருந்த லக்ஷ்மியை தாயாய் தந்தையாய் நின்று வளர்த்து ஆளாக்கி அவளுடைய 18வது வயதில் அவளுக்கும் பஸ் டிரைவராக இருந்த சாம்பசிவத்துக்கும் நல்ல முறையில் திருமணமும் செய்து வைத்து அதன் பிறகுதான் பரமேஸ்வரன் தான் திருமணம் செய்து கொண்டார். அவருடன் மில்லில் வேலை செய்த தங்கத்தை தான் விரும்பி கல்யாணம் செய்து கொண்டார். தங்கம் நல்ல பொறுமைசாலி, குணவதி. அண்ணன் தங்கை பாசம் புரிந்து அனுசரணையாக நடந்து கொள்ளவே செய்தாள். காலத்தின் கொடுமையாக விக்னேஷின் 10வது வயதில் கள்ளிமடி கிராமத்தின் அருகே நடந்த பஸ் லாரி விபத்தில் அப்பா சாம்பசிவம் தவறிவிடவே லக்ஷ்மியும் விக்னேஷும் அண்ணன் பரமேஸ்வரனுக்கு கண்ணின் மணியாகவே ஆகிவிட்டிருந்தனர். அவர்களுக்கும் சேர்த்து பரமேஸ்வரன் ஒருவர்தான் சம்பாத்தியம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு தங்கத்தின் தாயும் தங்கையும் உறவினர்களும் அவளிடம் முணுமுணுத்தனர். இது என்னடி கதையா இருக்கு? உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு உன் புருஷனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? காசை வாரி வாரி தங்கச்சிக்கும் அவ பிள்ளைக்கும் தான் இறக்கிறாரு, நீயும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்போ நீ கேட்குறியா இல்லை நாங்கள் கேட்கட்டுமா என அவர்கள் ஆரம்பிக்க, இது என் குடும்ப விவகாரம், இதில் யாரும் நீங்கள் தலையிடாதீங்க என ஒற்றை வார்த்தையில் முகத்தில் அடித்தாற்போல் சொல்லி முடித்து விட்டாள். உறவுகள் எல்லாம் முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டன. தங்கம் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் லக்ஷ்மிக்கு பிடிக்குமே என்று வெள்ள பணியாரம் செய்து கொண்டிருப்பாள். ரஞ்சனியோ கேட்கவே வேண்டாம், ஒரே மாமா பைத்தியம்தான். விக்கி மாமா விக்கி மாமா என அழைத்தவாறே அவன் பின்னால் தான் சுற்றி திரிவாள். பிஎஸ்சி வரை அருகிலிருந்த கல்லூரியில் தேறிய விக்னேஷ் அதன் பிறகு கொஞ்சமும் தாமதிக்காமல் நண்பர்களுடன் சேர்த்து ஒரு கால் டாக்ஸி கம்பெனியை ஆரம்பித்து நல்ல முறையில் அது போய் கொண்டிருக்கிறது. வருமானமும் ஓரளவு பரவாயில்லை. ரஞ்சனி கூட கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு பிரபலமான துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ளாக சேர்ந்து விட்டாள். மாதம் 12,000 சம்பாதிக்கிறாள். வயது முதிர்ந்த பரமேஸ்வரனால் முன்பு போல் வேலைக்கு செல்ல முடிவதில்லை. போக வேண்டாம் என விக்னேஷ் கட்டாயமாக சொல்லிவிட்டார். மாமாவின் குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து செய்கிறான். அருகருகேதான் இருக்கிறது இருவரது வீடுகளும், கள்ளக்குறிச்சியிலே. விக்னேஷுக்கும் ரஞ்சனிக்கும் திருமணம் இன்னும் 10 நாட்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. முதல் வெள்ளிக்கிழமை கல்யாணம். தாய் லக்ஷ்மி கூட சொல்லியிருந்தாள், ரொம்ப தொலைதூர பயணம் வேணாம் தம்பி, பக்கத்திலேயே சவாரி ஏத்திக்கின்னு போ, தூரம் தொலைவு உன் சிநேகித பசங்க போகட்டும் என சொல்லியிருந்தாள். இருந்தாலும் இந்த ஹோசூர் பயணம் கிட்டத்தட்ட பெங்களூரை ஒட்டி இருந்தது. இவனுக்கு மிக தெரிந்த ஒரு கன்னட குடும்பம் இவன்தான் வர வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டதால் அம்மாவை சமாளித்து ரஞ்சனியிடம் கண்ணாலே விடை பெற்று கிளம்பிவிட்டான்.
முதல் நாள் இரவு கிளம்பி அந்த குடும்பத்தை அவர்களுடைய வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு மறுக்க அவர்கள் சமைத்து தந்த சமையலை சாப்பிட்டு விட்டு கிளம்ப வெகு நேரம் ஆகிவிட்டது. ஓசூரை தாண்டி தொப்பூர் கணவாய் பாதையில் வந்து கொண்டிருக்கிறான். திடீரென முன்னால் தொப்பூர் பாலத்தின் மீது ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். நின்று கொண்டிருந்த வண்டிகளின் ஹெட்லைட்டுகள் மின்னி மின்னி கண்கூச செய்து கொண்டிருந்தன. வண்டியை தானும் ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு இறங்கினான் விக்னேஷ். முன்னால் நின்றிருந்த லாரியை நெருங்கினான். முகப்பில் மாசாணியம்மன் துணை என எழுதியிருந்தது. லாரிக்காரரை விசாரித்தான். என்னங்க, ஏன் இப்படி வண்டியெல்லாம் நிக்குது? தலைக்கு தலப்பா கட்டி முறுக்கு மீசை வைத்திருந்த அந்த டிரைவர் அவனை பார்த்து விட்டு சொன்னார். முன்னாடி ஒரு கார் பாலத்திலிருந்து கீழே கவுந்துடுச்சான் தம்பி. ஒரு ஃபேமிலி அவுட்டுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர்னு தெரியலையா? ஆம்புலன்ஸும் போலீஸ் வேணும் வந்துகிட்டு இருக்கு. அடடா! விக்னேஷின் முகத்தில் உண்மையான கவலை. என்ன இப்படி ஆயிடுச்சு? அட நீ வேறு தம்பி, இந்த பாதையில எப்ப பாரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கும். தொப்பூர் கணவாயினாலே எல்லாருக்கும் அள்ளு விடும். இல்லைன்னா தான் ஆச்சரியம். இந்த தொப்பூர் ஏரியாவே ராத்திரி கடக்கிறதுக்குள்ள மனசு கடக்குன்னு தான் அடிச்சுக்கும். ஏன்னே திகைப்புடன் கேட்டான் விக்னேஷ். அது அப்படித்தான். நாங்கள்லாம் கையில பாரு என்றபடி வலது கையை நீட்டி காட்டினார் அந்த நடுத்தர வயது டிரைவர். கையில் செப்பு தாய்த்து மின்னியது அந்த இருட்டிலும். டே மிருசா, நீ காட்டுடா. கிளீனர் பையனை கூப்பிட அவனும் தன் கையை நீட்டினான். அதிலும் அதே போல் ஒரு தாய்த்து. எதுக்கு தாய்த்து? புரியாமல் கேட்ட விக்னேஷை பயம் கலந்த பார்வையால் பார்த்து மெல்ல குரலை தாழ்த்தி சொன்னார் அந்த டிரைவர். அதான் அந்த நீலமோகினி. நீலமோகினியா? விக்னேஷின் குரலில் புரியாத தன்மை. அட ஆமாம்பா, நீலமோகினியே தான். அண்ணே, குரலை இழுத்தான் கிளீனர் பையன் பயத்துடன். பூசாரி என்ன சொல்லியிருக்காரு? அதன் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வந்துட போகுதுன்னே. அவன் குரலில் நடுக்கம். ஐயோ ஆமாண்டா. இப்போது டிரைவரின் குரலில் பயம். அட லூசுங்களா என்பது போல் அவர்கள் இருவரையும் பார்த்தான் விக்னேஷ். சிரிப்பு வந்தது. பேய் பயம் போல. அடக்கி கொண்டு கேட்டான். இங்கிருந்து சேலம் மெயின் ரோட்டுக்கு வேற வழி இல்லையா? டிரைவர் யோசித்தான். வேற வழியா? இருக்கு. ஆனா அது கொஞ்சம் சுத்து. அதோட என்றவன், வேணாம் தம்பி, கொஞ்சம் நேரமே ஆனாலும் இதுலயே வெயிட் பண்ணி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. விக்னேஷுக்கு எரிச்சல் பீறிட்டது. அதை காட்டிக்கொள்ளாமல், அது எந்த ரூட்டுன்னு? பரவாயில்ல சொல்லுங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை. அது அட பரவாயில்ல சொல்லுங்கண்ணே, நான் போயிடுவேன். விக்னேஷ் வற்புறுத்த டிரைவர் வேறு வழியின்றி அந்த பாதையை அவனுக்கு காட்டினான். தோ பாருங்க, நீங்க வந்த வழியே 4-5 கிலோமீட்டர் பின்னாடி திரும்பி இதே ரோட்டில் போனீங்கன்னா சோத்தாங்கை பக்கம் ஒரு சின்ன தார் ரோடு பிரியும். அது வழியாவே போனீங்கன்னா 7-8 கிலோமீட்டர் தூரத்திலேயே சேலம் மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம். ஆனா தம்பி, சொல்லி தயக்கத்துடன் நிறுத்தினார் அந்த டிரைவர். என்ன என்பது போல் பார்த்தான் இவன். போற வழியில 3-4 கிலோமீட்டர் தூரத்திலேயே உள்ள ஒரு பாழடைஞ்ச சினிமா கொட்டாய் ஒன்று இருக்கு. செம்பகவல்லி டாக்கீஸ்னு பேரு. அது பக்கம் மட்டும் மறந்தும் வண்டியை நிறுத்திடாதீங்க. அந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துடாதீங்க. என்ன சத்தம் கேட்டாலும் காரை விட்டு இறங்கிடாதீங்க. ஏன் என இவன் கேட்கவில்லை. கேட்டால் அதற்கும் குரலை இழுத்து ஏதாவது ராகம் பாடி எரிச்சல் மூட்டுவார் என நினைத்து கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்தபடி நடந்தான் விக்னேஷ். அந்த டிரைவர் தலையை வெளியே நீட்டி வயிறு எக்கி கத்தினார். தம்பி! இவன் நின்று திரும்பினான். என்னென்ன, உங்ககிட்ட சாமி 90 இருக்கா? இவர் கேட்ட தினசில் இவனுக்கு சிரிப்பு வந்தது. இல்லை என தலையசைக்க போனவன் ஏதோ நினைத்து கொண்டவனாய், இருக்குன்னே என சொல்லிவிட்டு திரும்பி நடந்து தன் காரில் ஏறி அதை உசுப்பினான். அந்த லாரி டிரைவர் சொன்னது போலவே வந்த பாதையில் 2-3 கிலோமீட்டருக்கு பிறகு ஓர் பாதை இருட்டில் தெரிந்தது. வெளியே ஏதோ போர்டு வேறு போட்டிருந்தது. போனில் இருந்த டார்ச்சை உயிர்ப்பித்து போர்டில் எழுதியிருந்ததை படித்தான். செம்பகவல்லி டாக்கீஸ் என எந்த காலத்திலேயோ எழுதியிருந்த எழுத்துக்கள் உதிர்ந்து போய் போர்டு துருப்பிடித்தபடி நின்றிருந்தது. மெயின் ரோட்டிலிருந்து காரை வளைத்து அந்த சிறிய தார் ரோட்டினுள் திருப்பினான் விக்னேஷ். வழிநெடுக ஒரே சில்வண்டுகளின் சில் சில் சப்தம், தவளைகளின் கிரக் கிரக் ஒலி. இருபுறமும் வளர்ந்திருந்த புளிய மரங்கள், அவற்றிலிருந்து வந்த ஆந்தைகளின் ஒலிகள் என கலவையாக போனது சாலை. தார் சாலை என்றுதான் பெயர். ஆனால் மேடு பள்ளமாக ரோடு தூக்கி தூக்கி போட்டது. மெதுவாகவே வண்டியை செலுத்தினான் விக்னேஷ்.
அந்த பிராந்தியமே ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சொடி போயிருந்தது. லேசான மழை வேறு விழ ஆரம்பித்தது. வைப்பரை ஆன் செய்தான். அது காரின் முன் கண்ணாடியில் வழிந்த தண்ணீரை மெதுவாக வழித்து வழித்து துடைத்து கொண்டிருந்தது. தூக்கி தூக்கி போட்டபடி போய்கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே அவனுடைய காரின் ஹெட்லைட் மினுக் மினுக் என விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. காரில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த எஃப்எம் கரபுர கரபுரவென இறைச்சலோடு கேட்க ஆரம்பித்தது. சாதாரண வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த வைப்பரோ இப்போது மிகவும் வேகமாக ரப் ரப் என துடைக்க ஆரம்பித்தது. விக்னேஷுக்கு ஏதுவோ ஒரு மூலையில் பயப்பூச்சி பறந்தது. தப்பு பண்ணிவிட்டோமோ? கேள்வி முளைக்க ஆரம்பித்த போதுதான் அதை கண்டான். சற்று தூரத்தில் வலது கை பக்கத்தில் ஒரு பெரிய வெளிச்சப்பொட்டு தெரிந்தது. விக்னேஷுக்கு சற்று தைரியம் பிறந்தது. ஆள் நடமாட்டம் இருக்கிறது, பரவாயில்லை. ஒருவேளை இது அந்த டிரைவர் சொன்ன சினிமா தியேட்டரோ? மணியை பார்த்தான். 1:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. நள்ளிரவு ஆட்டம் விட்டு எல்லோரும் திரும்பிக் கொண்டிருப்பார்களோ? யோசிப்பில் அந்த வெளிச்ச புள்ளி நெருங்கி வந்தது. ஆம், அவன் நினைத்தது சரிதான். ஒரு பழைய சினிமா கட்டடம் ஒன்று விளக்குகள் ஒளிர மிளர்ந்து கொண்டிருந்தது. உள்ளே ஏதோ பழைய திரைப்படம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் வசனம் கேட்டுக்கொண்டிருந்தது. கருப்பு திரை ஒன்று தியேட்டரின் இருபுறமும் தொங்கவிடப்பட்டிருந்தது. அதன் இடைவெளி வழியே சினிமாவின் கருப்பு வெள்ளை வண்ண கசிவுகள் வெளியே வந்து வந்து விழுந்து கொண்டிருந்தன. விக்னேஷ் சற்று ஆச்சரியப்பட்டான். தியேட்டர் நல்லா தானே இருக்கு, உள்ள இப்பவும் சினிமா ஓடிட்டு இருக்கு. பின்னையே அந்த டிரைவர் இந்த பக்கம் திரும்பி பாத்துறாத, வண்டியை நிறுத்திடாதனெல்லாம் பயமுறுத்தினாரு. பயப்படுறதுக்கும் ஒரு அளவில்ல என எண்ணமிட்டபடியே அந்த பழைய கால டாக்கீஸை பார்த்தவன் அப்போதுதான் கவனித்தான். டாக்கீஸின் வெளிச்சம் படும் இடத்திற்கு சற்று தள்ளி ஒரு புளிய மரத்தின் அடியில் யாரோ நின்று கொண்டிருப்பதை. யாரது? பார்க்க முயன்றான். அது ஒரு பெண் என தெரிந்தது. மழையின் வீச்சு சற்று குறைந்திருந்தாலும் கொஞ்சம் அரையிருட்டில் அவள் நின்றிருந்ததால் அவளுடைய முகம் சரிவர தெரியவில்லை. டாக்கீஸிலிருந்து வெளிவந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் அவளுடைய பிம்பம் ஒரு நிழலுருவமாகத்தான் தெரிந்தது. கடல் நீல வண்ணத்தில் புடவை அணிந்திருந்தாள். புடவையெல்லாம் தெப்பலாக நனைந்திருந்தது. அவளை சுற்றி யாரும் இருப்பது போலவே தெரியவில்லை. தனியாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். இதுவரை மினுக் மினுக் என்று எரிந்து கொண்டிருந்த காரின் ஹெட்லைட் கூட டக்கென முற்றிலும் அணைந்து விட்டது. கரகரவென விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்த வானொலியும் கூட தன்னுடைய இரைச்சலை நிறுத்தி கொண்டது. ஆனால் இதையெல்லாம் அவ்வளவாக விக்னேஷ் கவனிக்கவில்லை. மழையில் நனைந்து சிற்பம் போல நின்று கொண்டிருந்த அவளையே பார்த்தபடி காரை அவள் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். எங்கோ வெறுத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள். ஈரக்கூந்தல் அவளுடைய முகத்தை பாதிக்கு மேல் மறைத்திருந்தது. கூர் நாசி மட்டுமே வெளியேறென தெரிந்தது. விக்னேஷ் தயக்கத்துடன் அவளை பார்த்தான். தன்னந்தனியாக இந்த இருட்டு நேரத்தில் ஒரு இளம்பெண், அதுவும் இவ்வளவு அழகுடன் நிற்பது அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அவன் சென்ற வழிகளில் எல்லாம் தொழில் நிமித்தம் இரவு நேரத்தில் சில பெண்கள் நிற்பதை பார்த்தவாறே கடந்திருக்கிறான். அவர்களெல்லாம் ரோஸ் பவுடரை அப்பிக்கொண்டும் உதட்டு சாயம் பூசிக்கொண்டும் முடியே இல்லை என்றாலும் இடுப்பு வரை மல்லிகை பூவை சூடிக்கொண்டும் தான் நின்று பார்த்திருக்கிறான். பார்த்த உடனே தெரிந்துவிடும். ஆனால் இவள் வேறு மாதிரி இருந்தாள். மண் படிந்த சிற்பம் போல சோக கவிதையாக தோன்றினாள். அவள் கட்டியிருந்த புடவையெல்லாம் ஈர மண் பட்டிருந்தது. பாவம், இருட்டில் விழுந்து கிழிந்து வைத்திருப்பாளோ என்னவோ. சற்று நேரத்தில் படம் விட்டு வெளியே வரும் ஆண்கள் கண்ணில் இவள் பட்டால் என்னாவது? வண்டி அதற்கு மேல் கிளப்ப விக்னேஷுக்கு மனதில்லை. இந்த எண்ணம் வந்ததும் தலையை வெளியே நீட்டி மேடம் என்றழைத்தான். தலையை பாதி அவன் புறம் திருப்பினாள் அவள். கண்ண கதுப்பு பளீர் என தெரிந்தது. நன்கு சிவந்த உதடுகள், கண்களை கூந்தல் சுருளாக இறக்கி மூடியிருந்தது. எந்த சலனமும் இன்றி நின்றிருந்தாள். என்ன என்று கூட கேட்கவில்லை. இவன் மீண்டும் மேடம், ஏன் இங்க தனியா நிக்கிறீங்க? பதில் இல்லை. சினிமா பார்க்க வந்தீங்களா? படம் இன்னும் முடியல போல இருக்கே, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. ஹஸ்பண்ட் கூட வந்தீங்களா? எதற்கும் அவளிடம் பதில் இல்லை. மௌனம். எங்கேயாவது போகணுமா? தயக்கமுடன் அவன் கேட்டதுக்கு ஆம் என்ற தினசில் சட்டென அவளுடைய தலை அசைந்தது. அப்பாடா, இப்பவாவது பதில் சொல்கிறாளே என நினைத்தபடி எங்க போகணுங்க? அவள் தன் பளீர் என்ற வெண்மை நிறத்தில் இருந்த வலது கை சுட்டு விரலை அவள் நின்றிருந்த திசைக்கு எதிர் திசையில் நீட்டினாள். விக்னேஷ் திரும்பி பார்த்தான். அவனுக்கு இடப்புறம் ஒரு கப்பி சாலை பிரிந்து போனது. தொலைவில் சில வெளிச்ச புள்ளிகள் கூட தெரிந்தது. ஏதோ கிராமம் போல. அங்குதான் இருக்கிறாளோ என்னவோ. அவன் புன்னகையுடன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் நீட்டிய கை நீட்டியவாறே நின்றிருந்தாள். வாங்க
வந்து வண்டியில ஏறுங்க என்றான். இப்போது மழை நின்று ஒரு மெல்லிய பனிப்படலம் சாலையை சூழ ஆரம்பித்தது. அந்த பனிப்புகையில் அவள் மிதப்பது போல் நடந்து வந்து காரின் பின் கதவருகே வந்தாள். அவன் எக்கி பின் கதவை திறந்து விட்டான். அவள் சள் என காருக்குள் நுழைந்தாள். இவனுக்கு பக்கெனானது. பொதுவாக காருக்குள் ஏறுபவர்கள் தலையை குனிந்து காலை மடங்கியவாறுதானே உள்ளே நுழைந்து உட்காருவார்கள். இவள் ஏதோ பொம்மையை செல்ஃபினில் சொருகி வைப்பது போல சட்டென சொருகி உட்கார்ந்து கொண்டாளே. விக்னேஷுக்கு ஏதோ நெருடியது. இருந்தாலும் சிச்சி, என்ன பேதமே, ஒரு பெண்ணை பார்த்து என நினைத்து கொண்டவாறே மீண்டும் எக்கி கதவை அரைந்து சாத்தினான். கதவை சாத்த கூட அவள் முயலவில்லை. அவள் கை காட்டிய பாதையில் அவன் தன் காரை திருப்பினான். ஹெட்லைட் வெளிச்சம் இல்லாமல் அந்த கும் இருட்டில் காரை செலுத்துவது அவனுக்கு கடினமாக இருந்தது. இருந்தாலும் தொலைவில் தெரிந்த வெளிச்ச புள்ளிகளை குறிவைத்து வண்டியை செலுத்தினான். வெளியே எங்கும் ஆழ்ந்த நிசப்தம். வனாந்திரமாக இருந்தது அந்த பகுதியே. சுற்றிலும் நெட்டை நெட்டையான பனைமரங்கள் உயர்ந்து வளர்ந்திருந்தன. அவ்வப்போது அவற்றின் இலைகள் காற்றில் உராயும் சப்தம் யாரோ பலர் கூட்டாக சேர்ந்து முணுமுணுத்து ரகசியம் பேசுவது போல் காதோரம் கேட்டு விக்னேஷின் வயிற்றில் திகிலை கிளப்பியது. அப்போதுதான் பின் சீட்டிலிருந்து அந்த சத்தம் கேட்டது. விசும்பி விசும்பி அழும் சத்தம். விக்னேஷ் சட்டென திரும்பி பார்த்தான். அந்த பெண் தான் தலையை குனிந்தவாறு விசும்பி கொண்டிருந்தாள். இவனுக்கு சங்கடமாகி போனது. வீட்டில் கோபித்து கொண்டு கிளம்பியிருப்பாள் போல. பாதி வழியில் என்ன செய்வது என தெரியாமல் நின்றிருப்பாள் போல. நல்ல வேளை நம் கண்ணில் பட்டாள். இந்த வழியாக நாம் வரவில்லை என்றால் என்ன ஆகியிருப்பாளோ. மனதில் நினைத்தபடி முன்பக்கம் திரும்பி சாலையை பார்த்தவாறே, அழாதீங்க மேடம், எல்லாம் சரியாகிடும். வீட்டில் உங்களை எல்லாரும் காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. அழாம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் ஏது, எல்லாம் சரியாகிடும் பேசியவாறே வந்தான். அவன் தான் பயணத்தில் கண்ட காதல், படிப்பு பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு ஓடி வந்த இளம் பெண்களையும் மாணவ மாணவிகளையும் சமாதானம் செய்து வீட்டில் ஒப்படைத்ததை மனதில் நினைத்து கொண்டுதான் அவ்வாறு பேச ஆரம்பித்தான். இப்போது அவள் விசும்புவது நின்று போயிருந்தது. சற்று தொலைவில் ஏதோ நெருப்பு எரிவது போல் தெரிந்தது. தயங்கியபடியே காரை நிறுத்தினான் விக்னேஷ். அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய காரின் என்ஜின் ஒலியே பயங்கரமாக கேட்டது அவனுக்கு. சுற்றிலும் பொட்டல் நிலம் போல் தெரிந்தது. அருகாமையில் எங்கும் ஊர் இருக்கும் அறிகுறியே தெரியவில்லை. இங்க எங்க மேடம் உங்களை இறக்கிவிடணும்? அவன் கேட்க, வந்த அவளுடைய பதில் குரலை கேட்டு இவன் தண்டுவடத்தில் ஐஸ் கட்டி சொருகிய கணக்காக ஜிலீர் என்றது. அதோ அங்கே. எங்கே என கேட்டான். அதோ அங்கே என்ற கரகரத்த குரலும் அதைத் தொடர்ந்து நீண்ட கூர் நகங்களுடன் அவனுக்கு வெகு அருகாமையில் வெள்ளை வெளேர் என்ற கரம் ஒன்று கார் கண்ணாடியை நோக்கி முன்பாக நீண்டது. வெகு கிட்டத்தில் அந்த வெளுத்த சாம்பல் பூசிய தினசில் நீண்ட கையை பார்த்ததும் ஆவென அலற வாங்கி திறந்தான் விக்னேஷ். ஹாஹாவென மூச்சுதான் பெரிதாக வந்தது. சப்தம் தொண்டையை விட்டு மேல் எழும்பவில்லை. காரின் பின் கண்ணாடி வழியாக பயத்துடன் பார்த்த அவன் முகம் அதிர்ச்சியில் பேய் அறைந்தது போலானது. பின் சீட்டில் அவள் உட்கார்ந்திருந்தாள். சுற்றி இருந்த இருட்டில் அவளுடைய முகம் மட்டும் பல்பு போட்ட தினசில் பளீர் என தெரிந்தது. ஈர கூந்தல் விலகி இருக்க வெள்ளை வெளேர் என்ற பளிங்கு விழிகளில் ஒரே ஒரு சிறிய கருப்பு புள்ளி மட்டுமே தெரிந்தது. சாம்பல் நிற முகத்தில் சிவந்த உதடுகள், அதன் ஓரம் கசிந்து கொண்டிருந்த ரத்தம். தலைமுடி எல்லாம் மேல் நோக்கி பறக்க அவள் உதடு மெல்ல அசைந்தது. அதோ அங்கதான் ஒரு பொணம் எரியுதில்ல, அங்கதான். அப்பப்பா, அந்த குரல் சரக் சரக்கென உப்பு தாளை தேய்த்து தேய்த்து எடுத்தது போன்ற பெண் குரல் படு பயங்கரமாக இருந்தது விக்னேஷுக்கு. கார் சட்டென நின்று என்ஜின் ஆஃப் ஆகி போனது. திடீரென அவள் படு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள். நாலாபுறமும் பட்டு எதிரொலித்தது அந்த நாராசமான சிரிப்பு. விக்னேஷுக்கு இதயம் வாய் வரை வந்துவிடும் போல் துடித்தது. கார் கதவை திறக்க முயன்றான். முடியவில்லை. எல்லா பக்கமும் காரின் கண்ணாடி சரசரவென தானாகவே மேலே ஏறிக்கொண்டது. பின் சீட்டில் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்த அந்த பெண் பிசாசு இப்போது சட்டென முன் சீட்டிற்கு வந்து உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பித்தது. சிரித்தவாறே மெல்ல தன் பயங்கர விழிகளை அவனை நோக்கி திருப்பியது. அவ்வளவுதான். தன் பலம் கொண்ட மட்டும் தன்னுடைய டிரைவர் சீட்டின் பக்க கதவை ஓங்கி உதைத்தான் விக்னேஷ். படீரென கார் கதவு திறந்து கொண்டது. உதைத்த வேகத்தில் உருண்டு வந்து தரையில் விழுந்தான். இருட்டில் விழுந்தவன் தடுமாறி பின் எழுந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான்.
மரண பயம் அவனை உந்தி தள்ளியது. அந்த மோகினி பேயின் சிரிப்பு சத்தம் விடாமல் இவனை துரத்தி கொண்டே வந்தது. இவன் எவ்வளவு ஓடினாலும் அதன் சிரிப்பொலி பக்கம் பக்கமாக நெருங்கியது. சில நொடிகள் அந்த சிரிப்பொலி பல நாய்கள் ஒன்றாக சேர்ந்து ஊளையிடும் தினுசாகவும் மறுநிமிடமே பேய் சிரிப்பாகவும் விட்டு விட்டு அவன் முதுகை அரைந்து துரத்தியது. பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிக்கொண்டிருந்த விக்னேஷுக்கு அப்பொழுதுதான் அந்த டிரைவர் சொன்னது எல்லாம் நினைவுக்கு வந்தது. நிலைமையும் புரிந்தது. நொந்து கொண்டான். சில அனுபவஸ்தர்கள் சொல்வதை கேட்காமல் நடந்தால் இப்படித்தான். கடைசியாக அந்த டிரைவர் கேட்டது நினைவுக்கு வந்தது. வண்டியில் எதுனா சாமி துண்ணூறு வச்சிருக்கியா? அவன் குரல் இவன் காதில் பரிகாசம் போல ஒலித்தது. டக்கென நினைவுக்கு வந்தது. அவனுடைய அம்மா எப்பொழுதும் அவனுடைய சட்டை பாக்கெட்டில் குலதெய்வமான மதுரை வீரன் சாமியினுடைய படத்தையும் திருநீறு வைத்திருந்த பேப்பரையும் போட்டு வைத்திருப்பாள். இது எப்பொழுதும் அவன் வெளிப்பிரயாணம் கிளம்பும் போதும் வழக்கமாக அம்மா செய்வதுதான். ஓடிக்கொண்டே சட்டை பாக்கெட்டுகள் கையை விட்டான். கொலுசொலியும் சிரிப்பொலியும் ஊளை அழுகையுமாக அவன் முதுகை தொடர்ந்து வந்து துரத்தின. மூச்சு விட முடியாமல் நுரையீரல் சிரமப்பட்டது. இதயம் குதி குதி என குதித்தது. பயம் அவனது உடலின் ஹார்மோன்களை தூண்டி வியர்வையாக சுரந்தது. சட்டை பாக்கெட்டை துழாவியவன் அங்கு பணம், ஏடிஎம் கார்டை தவிர ஏதுமில்லை என்றதும் பீதியானான். பின் ஏதோ நினைவு வர பேன் பாக்கெட்டை துழாவியவன் மனம் அப்பாடா என நினைத்து பெருமூச்சு விட்டது. சுவாமி படத்தையும் விபூதி பாக்கெட்டையும் லக்ஷ்மி மகனின் பேன் பாக்கெட்டில் வைத்திருந்தாள். சட்டென நின்று வேக வேகமாக நின்ற நிலையிலேயே விபூதியை பிரித்து நெட்டு நிறைய பூசிக்கொண்டான். மதுரை வீரனின் திருவுருவ படத்தை அந்த அரைக்குறை இருட்டில் கண்ணார பார்த்து கண்ணில் ஒத்தி கொண்டான். மதுரை வீரசாமி, என் அந்த பேய்கிட்டிருந்து காப்பாத்து சாமி. உரத்த குரலில் மதுரை வீரசாமி என கத்தியவாறே கையில் கொட்டிய விபூதியுடன் சடார் என திரும்பினான் விக்னேஷ் ஒரு முடிவுடன். அவன் அவ்வாறு திரும்பியதும் தான் தாமதம். அதுவரை அட்டகாசமாய் கேட்டுக்கொண்டிருந்த கொலுசொலி, சிரிப்பொலி, நாயின் ஊளை என்ற பயங்கரங்கள் அனைத்தும் அடங்கி அந்த இடமே கப் சிப் என்றானது. அந்த பயங்கர உருவத்தை காணவில்லை. குலதெய்வத்தின் பெயரை உறக்க உச்சரித்தவாறே அந்த இடத்தை விட்டு கணம் கூட தாமதிக்காமல் ஓட ஆரம்பித்தான் விக்னேஷ். சற்று தூர ஓட்டத்திற்கு பின் அந்த கப்பி சாலை முடிவடைந்து மெயின் ரோடு தென்பட்டது. மெயின் ரோட்டிற்கு வந்ததும் நின்று சற்று உடலை குனிந்து முதுகை பிடித்தவாறே மூச்சு வாங்கினான் விக்னேஷ். மெதுவாக திரும்பி தான் ஓடி வந்த மண் ரோட்டை பார்த்தான். தூக்கி வாரி போட்டது. செம்பகவள்ளிப்பாளையம் பஞ்சாயத்து இடுகாடு என எழுதியிருந்தது அந்த ரோட்டின் வளைவில். அவனுக்கு உடல் எல்லாம் நடுங்கியது. இவ்வளவு நேரம் சுடுகாட்டுக்குள்ளாயிருந்தோம், கடவுளே என்று நினைத்தவாறே நிமிர்ந்தவன் பார்வையில் மீண்டும் அதிர்ச்சி திடுக்கிடல். அந்த மண் சாலையினுள்ளே அவள் நடந்து போய்க் கொண்டிருந்தாள். நீல நிற சேலையும் விரித்து போட்ட கூந்தலுமாக அந்த நீலமோகினி. மிதந்தபடி போய்க் கொண்டிருந்தவள் சட்டென நின்று திரும்பி அவனை ஒரு சோக பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அந்த இடுகாட்டுக்குள் புகுந்து காற்றாய் மறைந்து போனாள். திகிலுடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு மதுரை வீரன் புகைப்படத்தை சட்டை பையில் வைத்துக்கொண்டு மெயின் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தான் விக்னேஷ். சற்று தூரத்தில் ஒரு டீ கடை தென்பட்டது. கார், 2 வீலர்கள் நின்றிருந்தன. இறங்கி டீ குடித்து கொண்டிருந்தனர் டிரைவர்கள். 2-3 பரோட்டா கடைகளும் கண்ணில் பட்டன. ஏதோ ஒரு ஊரின் எல்லை போல. சோர்வுடன் உடலெல்லாம் புழுதிப்படிய தலை களைந்த கோலத்துடன் வந்து டீ கடை பெஞ்சில் அமர்ந்தவனை டீ கடைக்காரர் வினோதமாக பார்த்தார். அண்ணே, ஒரு டீ. திணறி திணறி பேசியவனை எதிரே கார்களை நிறுத்தி டீ குடித்து கொண்டிருந்தவர்கள் கவனித்தனர். டீ கடைக்காரர் கேட்டார், என்ன தம்பி, தனியா நடந்து வரீங்க? உடம்பெல்லாம் அலங்கோலமா இருக்கு. அவர் கேட்டதும் எல்லார் கவனமும் அவன் மீது குவிந்தது. அண்ணே, அது அவன் பேச திணற, பதறாதப்பா, இந்தா இதை குடி, அப்புறம் சொல்லு என்றவாறே அவர் நீட்டிய டீயை வாங்கி கடகடவென குடித்துவிட்டு தந்தான் விக்னேஷ். பின் நடந்த அனைத்தையுமே சொன்னான். கேட்ட அனைவரது முகங்களிலும் பீதி பரவியது. தம்பி, சில அனுபவங்களை எல்லாம் மற்றவங்க சொன்னா கேட்டுக்க பழகிக்கப்பா, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். கல்யாணம் நிச்சயமானவன் இவ்வளவு தூரம் ராவுல தனியா வரலாமா? அந்த நீலமோகினி, அதனுடைய பேரு நீலா. 50 வருஷத்துக்கு முந்தைய நடந்த கதை அது. அந்த பொண்ணு நீலா சரியான சினிமா பைத்தியம். எந்த நேரமும் சினிமா கொட்டையே கதின்னு இருக்கும். அவளுக்கு புருஷனா வாச்சவன் அதுக்கு மேல இருந்தான். ஒரு நாள் புருஷனும் பொண்டாட்டியுமா ராவுல படம் பார்க்க வந்தாங்க. என்னமோ 2 பேருக்கும் சண்டையா போயிடுச்சு. படம் பார்க்க விடலையேன்னு நீலா கன்னத்துல பலார்னு அரைஞ்சிட்டான் அவ புருஷன். ரோஷம் பொங்கிக்கிட்டு வந்துடுச்சு அவளுக்கு.
டக்குன்னு பாதி சினிமாவில் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். சரிதான் போடி, எங்கே போக போற, தனியாக உட்காந்து படம் பார்க்க தானே போறேன்னு அவனும் விட்டுட்டான். அவளோ கோபத்தோட கொட்டாய் வாசலை வந்து நின்றுருக்கா. அப்பா வீட்டுக்கு போகலாம்னு யோசிச்சு ரோட்டை பார்க்கவே அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு ப்ளஸர் காரு வந்திருக்கு. காரை நிறுத்தி இவள்கிட்ட விசாரிச்சிருக்காங்க உள்ள இருந்த ஆளுங்க. இவ ஆள் நல்ல கிழங்காட்டம் இருப்பா, சிறு வயசு. இவளும் புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்துட்டேன், நான் இன்னாரு மக இன்னாரு பொண்டாட்டின்னு சொல்லவும், சரி வா உன்னை உங்கள் அப்பாரு வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறோம், விடிஞ்சதும் உன் புருஷனை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு உன்னை அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறோன்னு சொல்லி அவளை காரில் ஏற சொல்லியிருக்கானுங்க. இந்த விவரம் புரியாத பிள்ளையும் ஏறி உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த ஆளுங்க பக்கத்தில் கடந்த சுடுகாட்டுக்குள்ளார வச்சு அவளை நிர்மூலமாக்கி கொன்று அங்கனுக்குள்ளேயே புதைச்சிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் பக்கத்து ஊர் ஆளுங்க தான். ரொம்ப நாளாக அவளை காணோம்னு அவள் புருஷனும் அவளை தேடுறதை விட்டுட்டான். ஓடி போயிட்டான்னு வேற கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். புது பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு சினிமாவுக்கு போயிருக்கான். மறுநா அந்த புளிய மரத்துக்கிட்ட 2 பேர் பொணமும் கழுத்து திருகி போய் கிடந்திருக்கு. பக்கத்து ஒரு ஆளுகளில் சில பேரும் இந்த சினிமா கொட்டாய்க்குள்ளாரே செத்து கிடந்தானுங்க. கொஞ்ச நாள்லயே அந்த கொட்டாய்க்குள்ள அவ ஆவி ரூபமாக தட்டுப்படுறான்னு திடீர்னு மறைஞ்சு போயிடுறான்னு தேட்டர் ரீல் சுற்றுறவன் வேலைக்கு வரமாட்டேன்னுட்டான். தேட்டர் ஓனர் சாமியாடி எல்லாம் பார்த்து பூசையெல்லாம் செஞ்ச புறந்தான் உண்மையே தெரிய வந்தது. அவரும் எவ்வளவோ பூசை போட்டு தேட்டரை ஓட விட்டு பார்த்தாரு. பாதி சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணை உருட்டிக்கிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு நீலா அந்தரத்தில் திடீர்னு தலைவிரி கோலமாக பறக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவர் இந்த பக்கத்துக்கே ஒரு கும்பிடு போட்டு தலைமொழிக்கிட்டார். தேட்டரும் பாழடைஞ்சு போயிடுச்சு. அந்த தேட்டரும் சுடுகாடும் தாண்டி நீலா வரமாட்டா. தண்டோரா போட்டு அந்த பக்கம் யாரும் போகாமல் பார்த்துக்கிட்டோம். பகலில் பயம் இல்லை, ஆனால் ராவானா யாரும் அங்கனை 8 தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். உன்ன மாதிரி விவரம் தெரியாமல் வந்த டாக்ஸி டிரைவருங்க அந்த தேட்டர் வாசலில் பொணமாக தான் கிடந்தாங்க. சில பேர் சித்த பிரம்ம பிடிச்சி அவங்க வீட்டு ஆளுங்க வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நீ ஒண்டி தான் முழுசாக வந்து சேர்ந்திருக்க. பீதையுடன் அவர் சொல்லி முடிக்கவும் நடந்ததை நினைத்து கொண்ட விக்னேஷுக்கு முதுகுத்தண்டு மீண்டும் ஒரு முறை சில்லிட்டு போனது. ஆமாம் தம்பி, ராவில் அந்த இடத்த கடக்கிறப்போ நீல புடவை கட்டியிருக்கிற ஒரு பொண்ணு தலைமுடி எல்லாம் விரிச்சு போட்டு மணிக்கு நின்றுருப்பா. நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம், ஆனால் வண்டியை நிறுத்த மாட்டோம். பொண்ணை பார்த்து சபலப்பட்டு போய் வண்டியை நிறுத்தினானுங்கன்னா அவ்வளவுதான். மறுனா அவன் சவமாக தான் கிடப்பான். அவன் ரத்தமெல்லாம் உறிஞ்சி எடுத்திருப்பா அந்த நீலமோகினி. ஒரு கார் டிரைவர் சொன்னதை ஒரு லாரி டிரைவர் ஆமோதித்தார். ஆமாம் தம்பி, நெசந்தான். நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் குலசாமி தான் உங்களை காப்பாத்திருக்கு. உடல் சிலிர்த்தது விக்னேஷுக்கு. சட்டை பையில் இருந்த மதுரை வீரன் படத்தை தொட்டு பார்த்து கொண்டான். மறுநாள் விடியும் வரை காத்திருந்து விட்டு தைரியமான ஊர் இளைஞர்களுடன் சேர்ந்து இரவு அமானுஷ்ய சம்பவம் நடந்த சுடுகாட்டு பாதையில் சென்று பார்த்தபொழுது விக்னேஷின் கார் பே என அனாதையாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே கார் சீட்டுகள் எல்லாம் யாரோ பிராண்டிய தினசில் கீறலாக குதறி வைக்கப்பட்டிருந்தன. தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என காரை எடுத்துக்கொண்டு ஒரே மூச்சில் ஊர் வந்து சேர்ந்தான் விக்னேஷ். 2 மாதங்கள் கழிந்த நிலையில் ரவி தன்னுடைய மாருதி ஜென்னை செலுத்தி கொண்டிருந்தான். அவனுடன் அவனுடைய கல்லூரி தோழர்கள். எல்லோர் கையிலும் பீர் பாட்டில். வெளியே மழை மிதமான தூறல் போட்டு கொண்டிருக்க ஒருவன் சொன்னான், டேய், பெங்களூர்ல செம்ம என்ஜாய்மெண்ட்ல. என்ன கூட கிறிஸ்டோபரும் ராக்கியும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவன் சொல்ல, ரவி, இன்னைக்கு கூட நமக்கு செம்ம விருந்துதான்ல என்று கண் சிமிட்டியவாறே பின்னால் திரும்பி கேட்டான். ஆமா பொண்ணு, லிஃப்ட் தரேன்னு சொன்னதும் எங்களை நம்பி வண்டிக்குள்ளே உட்காந்துட்டியே, ரொம்ப தில்லுதான். நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணிட்டா? அவன் சிரித்தவாறே கேட்க மற்ற நண்பர்களும் கொல் என சிரித்தனர். முடி முழுதும் பாதி முகத்தை மறைத்திருக்க 2 நண்பர்களுக்கு மத்தியில் பின் சீட்டில் ஈரமான நீல புடவையுடன் உட்கார்ந்திருந்த அவள் மெல்ல சிரித்தாள். இதயத்தில் கத்தியை சொருகுவது போல் இருந்தது அந்த சிரிப்பு. ரவி கேட்டான், அப்பா எப்படி சிரிக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? அவள் சொன்னாள், நீலமோகினி. அவள் சொல்லவே கார் தேட்டரை தாண்டி சற்று தள்ளி எதிரில் அமைந்திருந்த சுடுகாட்டு பாதைக்குள் தூக்கி போட்டபடி நுழைந்தது. முற்றும்.
இனி நண்பர்களே, இது மாதிரி இன்னும் நிறைய அர்பன் லெஜெண்ட் மாதிரியான கதைகளையும் ரியல் கோஸ்ட் சம்பவங்களையும் குறுநாவலாக எழுதி வெளியிடுறேன். நீண்ட நாவல்களில் இருக்கும் சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட இதுலேயும் குறையாமல் இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை எல்லா கதைகளுக்கும் தரணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள்.